உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் வெள்ளிக்கிழமைகளிலும் நீதிமொழிகள் புஸ்தகத்தை தியானிக்கிறோம். இது நீதிமொழிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், பாகம் 80. இதுவரைக்கும் 79 பகுதிகளை பேசியிருக்கிறேன். இது 80வது பகுதி. இன்னொன்றையும் குறிப்பிட விரும்புகிறேன் ஊழியர்களுக்காக. இதுவரை சங்கீதங்களுக்கு ஒரு 150 சங்கீதங்களுக்கு விளக்குரை பேசியிருக்கிறோம். நீங்கள் பார்க்கலாம். வருகிற நாட்களெல்லாம் சிலுவையின் தியானம். இந்த சிலுவையின் தியானத்தை குறித்து ஏறக்குறைய ஒரு 50 செய்திகளை இந்த யூடியூபில் நீங்கள் பார்க்கலாம். சிலுவை தியானம் போட்டானால் வரும், இல்லை என்றால் என்னுடைய பெயரை நீங்கள் போட்டால் கூட இந்த ஒரு 50 சிலுவை தியானங்களை நீங்கள் பார்க்கலாம். இது ஊழியங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். இந்த நாளின் செய்தி நீதிமொழிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 14, 11 அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது: துன்மார்க்கனுடைய வழி வீடு அழியும், செம்மையானுடைய கூடாரமோ செழிக்கும். இங்கே எதிர்மறையான வார்த்தை. வீடு துன்மார்க்கனுக்கு சொந்தம், கூடாரம் செம்மையானவனுக்கு சொந்தம். இதைத்தான் நாம் பாடுறோம். நிறைய பாடுறோம். கூடாரவாசிகள் நாம் இங்கே என்ன பாட்டது? கூடாரவாசிகள் வீடொன்றும் நாடொன்றும் சொல்லலாமே, கைவேலை இல்லாத நித்திய வீடு. 2 வார்த்தைகளை சொல்லுகிறேன். துன்மார்க்கனுடைய வீடு அழியும். நல்ல கவனிங்க. பொதுவாக துன்மார்க்கனுடைய வீடு சிறப்பாக இருக்கும், உயரமாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும், அழகாக இருக்கும், வசீகரமாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், இந்த அரசியல்வாதிகள் வீடுகள்லாம் அது உழைச்சி சம்பாரித்த பணம் இல்லை. சென்னையில் ஒரு அரசியல்வாதி 500 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்கிறாராம். சென்னையில் ஒரு அரசியல் 500 கோடிக்கு வீடு கட்டியிருக்கிறார். அப்படியானால் அந்த இடமே பல கோடிகள். அந்த இடத்துல ஒரு 500 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு. ஆனால் வசிக்கிறவர் அந்த ஒருத்தர் மட்டும்தான். நான் சொல்ல வந்த சத்தியம் என்னவென்றால், வேதம் சொல்லுகிறது துன்மார்க்கனுடைய வீடு. துணிய தமிழில் போடுவாங்க, எப்படி கட்டினாலும், உயரமாய் கட்டினாலும், நவீன தொழில்நுட்பங்களோடு கட்டினாலும் அது அழியும். பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை. திரும்ப இந்த வார்த்தை என்ன சொல்ல விரும்புகிறேன். எப்படி கட்டினாலும், கவனிங்க, உயரமாய் கட்டினாலும், நவீன தொழில்நுட்பங்கள், ஒரு சொட்டு தண்ணி கூட உள்ளே வராது, மழை பெஞ்சா கூட சத்தமே கேட்காது,